நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்று விடுதலை பயண நூலில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கும் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டே இருக்கிற பரிசுத்த இறைவனின் இரக்கம் நிறைந்த பிரசன்னத்தில் நாம் கூடி நிற்கிறோம். இந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற இரத்தம், நம்மை விடுவிக்கிற இரத்தம், உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாத இரத்தம். இந்த இரத்தமே நம்மை மீட்டெடுக்கிறது என்பதை உணர்ந்து நற்கருணை நாதரே பாதத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், செலுத்துங்கள். இன்று திருப்பாடல் 50 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் என்கிற பல்லவி வார்த்தைகளை நாம் பாடி துதிக்கிற போது, ஏன் நான் நன்றி பலி செலுத்த வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகளாக இருந்தால், கடவுளுடைய வார்த்தை நமக்கு உணர்த்துவது, மனிதர்கள் மீட்க முடியாத பாவத்தில் விழுந்து கிடந்த நம்மை கடவுள் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்தார். இந்த பரிகார பலியை செலுத்திய நம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாத விலையை நமக்காக கொடுத்து, பாவமே அறியாத பரிசுத்தர் தன்னையே பலியாக்கிய அந்த பேரிரக்கத்திற்காக நாம் நன்றி செலுத்தி பாடுவதே சாலச் சிறந்தது. அதுவே நீதியானது. ஆகவே அந்த தெய்வத்தை நன்றி பலி செலுத்தி பாடி துதிப்போம். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், செலுத்துங்கள். எழிலின் நிறைவாம் சீயோனின்று ஒளிர் வீசி மிளிர்கின்றார் கடவுள். இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது, சீயோனாகிய நாமும் ஆண்டவருக்கு ஒளி வீசுகிற எழில் நிறைந்த மாளிகையாக இருக்க வேண்டும்.
நம்முடைய செயல்களில் எல்லாம் ஆண்டவர் ஒளிவீசி மிளிர காத்திருக்கிறார். நாம் நன்மைகள் செய்கிற போது ஆண்டவரே நமக்குள்ளிருந்து அவர் ஒளி வீசுகிறார். இதை உணர்ந்து பாடி துதிப்போம். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் செலுத்துங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து இயம்பும் என்கிற வார்த்தையை வாசிக்கிற போது, படைப்புகள் எல்லாம் கடவுளுடைய நீதியை எடுத்து இயம்புகிற போது, அவைகளிலெல்லாம் இருந்து மிகவும் உயர்ந்த படைப்பாக இருக்கிற மனிதர்களாகிய நாம் அவரது நீதியை எடுத்து இயம்ப வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நல்ல ஆசீர்வாத கிருபையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி பாடி துதிப்போம். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் செலுத்துங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்களுக்கு முன்பாக நீதிபதியாக இருக்கிறீர். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்திலே நாங்கள் எந்நாளும் மகிழ்ந்து பேருவகை கொள்ள எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.